ஹலோ, இன்றைக்கி ரீடிங் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஏன்னா எனக்கு காலையிலேருந்தே ஒரு மெசேஜஸ் சேனல் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கும்போது பார்க்குறவங்கள நிறைய பேர் பார்க்குறவங்கள ஒரு ஜென்ரேஷ்னல் எல்லாருக்குமே தெரியும். நான் என்னோடய ரீடிங்கில் எல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். அபண்டன்ஸ், ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ், அபண்டன்ஸ்ன்றது உங்கள் லைஃப்பில் வருது அப்படின்றது நான் திரும்ப என்னோடய ரீடிங்ஸில் சொல்லிகிட்ருக்கேன். அந்த மாதிரி லைக் தட் ஒரு ஜென்ரேஷன், உங்களுடைய ஒரு குலதெய்வம், உங்களுடைய அந்த மாதிரி ஒரு ஆன்சஸ்டர்ஸ், அந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேபி சில பேர் வந்துட்டு ஜென்ரேஷனாக வந்துட்டு ஏதாவது மூலிகை வச்சு அது மூலயமா வைத்தியம் பார்க்குறது, ஒரு ஹீலிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுறவங்களாம் இருக்கலாம். சில பேர் வந்துட்டு ஒரு சிம்பிள்ஸ், ஏதாவது சிம்பிள்ஸ் வச்சு ஒரு சிம்பிள்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். சிம்பிள்ஸ்ன்றது எது வேணாலும் இருக்கலாம். நான் அதை சொல்கிறதா இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் அது மூலயமா நீங்கள் உங்களை ஹீல் பண்ணுறது, உங்கள்கிட்ட தேடி வரவங்களுக்கு நீங்கள் ஹீல் பண்ணுறது, அவங்களுக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறீங்க. நல்ல விதத்தில் தான் பண்ணுறீங்க. 98% பீப்புள் நல்ல விதமாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஒரு நல்ல குணம்னா அது ஒரு கிஃப்ட். சரியா? வர என்னோடய சேனல் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஆகிடும் போல இருக்குது. ஏன்னா எனக்கு வரக்கூடிய சேனல் மெசேஜஸ் அந்த மாதிரி வருது. இப்போ அதிகமாக வருது கண்டினியூஸாக. ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய குலதெய்வம் மூலமாகவோ ஏதோ இல்லை, யாருன்னா ஒருத்தர் வந்து குலதெய்வம் போகாமல் இருக்கலாம், ரொம்ப நாள் போகாமல் இருந்திருக்கலாம். மேபி நீங்கள் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு பாஸ் பண்ணப்படும். அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கும் ஒரு நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த ஒரு விஷயத்தை. அது மூலம் நீங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு வருது. சரியா? ஏதோ புது விஷயம் வருது. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஜென்ரேஷனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். சில பேருக்கு உங்களுடைய குலதெய்வம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேனோ சேம் அதுதான் வந்துட்டுருக்கு. புது விஷயம், ஒரு புது விதமான ஒரு சேஞ்ச், ஒரு அபண்டன்ட் உங்கள் லைஃப்பில் வருது. அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க. அவங்க வச்சுருக்கிறது உங்களுக்கு அந்த விஷயத்த கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு. த ஹெர்மிட். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதிகமாக மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் தனக்கும் உங்களுக்கு நீங்களே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஐசோலேஷன் பண்ண மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கே தோணுது நம்ம வந்துட்டு எங்கன்னா வெளில போகணும்னா, இல்லை நான் கூப்பிட்டாலும் இல்லை நான் வரல, நான் எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது, இல்லை எனக்கு வர மைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய டைம் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் நோன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களை நீங்களே ஒரு ஒளிஞ்சு வாழ்கிற மாதிரி ஒரு இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்ல விஷயம். ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த அபண்டன்ட் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய விஷயம். இந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய லெவல், ஒரு ஃபினான்ஸாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் இருக்கிற சில சிச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து மாற்றங்கள் சீக்கிரம் உங்களுக்கு மாறும். சில விஷயங்கள் மாறும்.
கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதனால் நிறைய பேர் வந்துட்டு நிறையா லெவலப், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் லெவலப், நீங்கள் பண்ணுற வேலையில் லெவலப். இது ஒரு நாலேஜாக கூட எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஒரு நாலேஜ், ஏதோ சம்திங், இது யாருக்கும் தெரியாத நாலேஜாக இருக்கும். இதை வந்துட்டு உங்களுக்கு அவங்க பாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தான் அந்த லக்கி ஃபெலோ. நீங்கள் தான் லைஃப்பை வந்துட்டு லைக் நான் ஸ்டார்டிங்கில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த ஜென்ரேஷன் கர்ஸ்ன்றதே அதை உடச்சி தூக்கி போட்டவங்க நீங்கள் தான். அந்த ஜென்ரேஷன் கர்ஸ் அதை உடச்சி நீங்கள் வந்துட்டு இதனால் நீங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்கள் லைஃப் தடம் மாறி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஒரு ரீசன்னால தான். லவர்ஸ் கார்டு வந்திருக்கு, ஏஸ் ஆஃப் காயின்ஸ். இது வந்துட்டு ஏஸ் ஆஃப் காயின்ஸ். கண்டிப்பாக ஒரு ஒரு அமைதியான லைஃப் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அமைதியான லைஃப் ஒரு நல்ல விதத்தில் சேஞ்ச் ஆகுது. உங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு இன்னும் ஏதோ ஒரு கிஃப்ட் வருது. கன்ஃபார்ம் அதை சொல்ல முடியும். கிஃப்ட் வருது. இவ்வளோ ஜென்ரேஷனில் யாருக்குமே இந்த கிஃப்ட் வந்து அவங்க பாஸ் பண்ணவே இல்லை. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், உங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் வந்து யாருக்குமே கொடுத்ததில்ல, கிடைக்கல. இது உங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு மட்டுமே இந்த கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ எந்த ஒரு லெவலில் நீங்கள் இருப்பீங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியும் உங்களுடைய அந்த பர்சனாலிட்டி, அந்த மனசு எந்த ஒரு லெவலில் இருக்குன்றது இதிலே தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய விஷயங்கள், உங்கள் கையில் வந்துட்டு எல்லா விஷயம் இருக்குது. என்ன சொல்கிறோம், ஒரு துணிவு, தைரியம், ஒரு ஒரு டேலண்ட், ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அது மணி விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை விஷயமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, கையில் அவ்வளோ ஒரு நாலேஜ் வச்சிட்ருக்கீங்க. சில டேலண்ட்டாக அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. இருந்தாலும் அது வந்து உங்களால் வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரீடமாக ஓப்பனாக உங்களால் வந்து வெளிப்படுத்த முடியல. ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் தடைப்பட்டு வந்துகிட்டே இருந்தீங்க லைஃப்பில். ஆனால் இப்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரீடம், அந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கு உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், உங்களுடைய குலதெய்வம், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுடைய டைம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்றதை அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் ரீடிங்கில் உட்காரத்துக்கு முன்னாடி கால பைரவர் எனக்கு அடிக்கடி பார்த்துட்டே இருந்தேன். நான் ஃபோனில் சில விஷயங்கள் பார்க்கும்போது அடிக்கடி கால பைரவரே வந்துகிட்டே இருந்தார். ஸோ அதனால் மேபி உங்களுக்கு கூட டைம், கால பைரவர் வந்து டைம், காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கடவுள், காலம் மாற்றக்கூடிய ஒரு கடவுள். ஸோ அந்த மாதிரி அவரோட நெகட்டிவிட்டியை வந்துட்டு விலக்கிட்டு ஒரு நல்ல லைஃப், ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எனர்ஜிஸ், இந்த மாதிரி இருக்கிற ஒரு காட் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது. லைஃப் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. எனக்கு லைஃப் சேஞ்ச் ஆகுது, லைஃப் சேஞ்ச் ஆகுது. கண்டிப்பாக ஒரு கிஃப்ட். உங்கள் குலதெய்வம், நிறைய பேருக்கு உங்களுடைய குலதெய்வம், சில பேருக்கு உங்களுடைய ஜென்ரேஷன், அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வருது. தானாகவே அந்த எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க லைஃப்பில். மேபி சில பேர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், நியூ ஐடியா வந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். எதுவும் என்ன சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் அந்த லைனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற அந்த ஒர்க்கில் நிறைய விஷயங்கள் உங்களாலே பார்க்க முடியும். இது ஒரு சம்திங், ஏதோ ஒரு விஷயம். ஆனால் எனக்கு வந்து ஹீலிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. ஹீலிங் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணப்பட்டிருக்கு.
இது வந்து பழங்காலத்தில் அந்த சொல்லுவாங்களே ஏன்ஷியன்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கும் சில பேருக்கு உங்களுடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் குலதெய்வம் ஒரு ரொம்ப பெரிய கிஃப்ட். அது மட்டும் தெரியுது, ரொம்ப பெரிய கிஃப்ட், ஹீலிங்காக தெரியுது. இந்த கிஃப்ட் உங்களுக்குள்ளே வந்தவொடனே நீங்களே அந்த ஹீலிங், அந்த ஒரு அமைதி, ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் என்னதான் உங்களை சுற்றி ஒரு டென்ஷனான ஒரு சரௌண்டிங்ஸ் உங்களுக்குள்ளே நடந்துட்டு இருந்தாலும், உங்களை சுற்றி எதனா பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும், அத்தனை பிரச்சனையிலையுமே அத்தனை ஒரு இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் அப்படியே மைண்ட் ஒரு காமாக ஒரு ரொம்ப ஒரு அமைதியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த ஒரு பயம், பதட்டம், ஒரு எதுவுமே ஸ்ட்ரெஸ் எதுவுமே உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அவ்வளோ நடந்துட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் காமாக இருப்பீங்க, காமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் அமைதியாக இருப்பீங்க அந்த நேரத்தில். நீங்கள் எதையும் அவசரப்பட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுக்கிறதில்ல. ஒரு பயம்ன்றது இருக்காது உங்களுக்குள்ள. டைம் நெருங்கிடுச்சு இந்த விஷயத்துக்காக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு இருக்கும்போது கூட நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த விஷயம் நடந்துரும்ன்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள ஒரு அமைதிப்படுத்திட்டு இருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் அதை சொல்லுவாங்க, எனக்கு எப்படி இங்கே கண்ணில் தெரியுதுன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து பதட்டமாக நடந்துட்டுருக்கு, ஒரு அவசரமான விஷயம், இதை பண்ணணும், ஏதோ இப்போ நான் பண்ணாதான் உண்டு அந்த விஷயத்த, சில விஷயங்கள் எனக்கு இப்போ பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அப்படி எந்திரிக்கும் போது ஒருத்தங்க பிடிச்சி உட்கார வைப்பாங்கல்ல, உட்காரு கொஞ்சம் நேரம் உட்காருன்னு, அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் தானாக நடந்துடும், நீ கோமாயிரு, நீ அமைதியாயிருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களை வந்துட்டு உங்களுடைய கடவுள் உட்கார வச்சு தானாக அந்த விஷயங்கள் நடக்கும், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக விஷயம் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பெரிய கிஃப்ட் உங்களுக்குள்ளே வருது, அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே வருது. ஓகே, இதுதான் இன்றைக்கான ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆச்சுன்றது கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் ரீடிங். ஒரு 4-5 கார்ட்லேயே சொல்லிட்டாங்க. எப்படின்னு இந்த 3 கார்ட்லேயே சொல்லிட்டாங்க ஹோல் ஸ்டோரி. மற்ற கார்ட்ஸ் எடுத்ததில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் எடுத்தேன். இந்த 3லேயும் உங்களுடைய ஸ்டோரி தெரிஞ்சிருச்சு. Take care. God bless.